வீட்டுக்குள்ள விரோதம், பகை, கோபம், வைராக்கியம், மன்னிக்காத சுபாவங்கள். ஆனா நம்ம சர்ச்சுக்கு வந்துடுறோம், ஆராதனைக்கு வந்துடுறோம், வெளியே மக்களுக்கு முன்பாக கணவன் மனைவியா நல்ல தோற்றம் அளிக்கிறோம். நம்முடைய வஸ்திரங்கள் ஒரு நல்ல வேஷமா நமக்கு இருக்கு. நம்முடைய ஸ்தோத்திரங்கள் சிலபடி வேஷமா மாறிடுது. இங்கே தேவனை அன்பு கூறுவது போல நம்ம பாட்டு பாடுறோம். ஆனா கற்பனை, பிரதான கற்பனை ரெண்டு ஒண்ணு சேர்ந்து வருது. முதலாவது கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறு. அதற்கு இணையான இரண்டாம் கற்பனை, நீ உன்னில் அன்பு கூறுவது போல. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் ஆராதிக்கிறதுல பிரச்சனை இல்லை, குடும்பத்தோட தான் பிரச்சனை. கணவன் மனைவிக்கு பேசி எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமாங்க? அபிஷேகம் பெற்ற விசுவாசிகள் எத்தனை பேர் ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறது கிடையாது தெரியுமா? நீங்க நிறைய பேர் சர்ச்சில் வந்து ஜெபிக்கிறது என்னது? ஆண்டவரே என் மனைவியின் மண்டையை உடைங்க, அவளை எப்படியாவது நீங்க மாற்றுங்க. அவ கீழ்ப்படிய மாட்டேங்கிறா. இப்படிதான் ஒருத்தருக்கு ஒருத்தர். பிரசங்கம் முடிச்ச உடனே என்ன எப்படி இருந்துச்சு பிரசங்கம்? யாருக்கு? தனக்கு இல்லை, யாருக்கு? மனைவிக்கு. மனைவி சொல்றாங்க கணவனுக்குன்னு. சில பேர் இங்க இருக்கிற வரைக்கும் தான் சமாதானம், வீட்டுக்கு போற வழியிலே சிலருக்கு சண்டை ஆரம்பிச்சிடும். ஒரு முறை எங்க அப்பாட்ட ஒருத்தர் சண்டை போட்டாரு. எப்படி? எங்க அப்பாட்ட இல்ல, எங்க அவருடைய மனைவி கிட்ட. சர்ச்சு முடிஞ்ச உடனே சண்டை. நீ எல்லாத்தையும் நேத்தைக்கு போய் பாஸ்டர்ட்ட சொல்லிட்டு வந்துட்டியா? கரெக்டா பேசுறாரு அவரு, நீ சொல்லி கொடுத்தா அவர் பேசுறாரு. போற வழியிலே சண்டை. வந்தது எங்க? சர்ச்சில். போகும்போது என்னது? வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னத்தை உணர முடியல.